அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பனையூர் டு பரந்தூர் இந்த சினிமாவில் காட்டுவாங்க பாத்தீங்களா, ஏழைகள் குடிசை ஒரு 1000 குடிசை இருக்கான், அந்த புல்டோசர் இருக்கான், இதுக்கு இடையில அப்படி வந்து நிற்பாரு அப்படின்னு ஒரு 1000 பேர்த்த அடிப்பாரு, குடிசையெல்லாம் மீட்டு கொடுப்பாரு. உடனே அவருக்கு கதாநாயகி கல்யாணம் ஆகும். தம்பி இது சினிமாவில் வேணா சாத்தியமாகுமே ஒழிய வாழ்க்கையில இது நடக்காது ராஜா. இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பார்ப்போம்.